ஹலோ கைஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. ஸோ இந்த vlogல நம்ம பேபி கிட்டுக்கு வந்து யார் பேபி கிட்டுனா, ஸோ இவனோட பேர் தாங்க பேபி கிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்கேன் ஹேண்டில் பார், அதாவது நம்ம பைக்கில் வந்து இந்த ஹேண்டில் பார் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஹேண்டில் பாரை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதோட ப்ளஸ் ஆர் மைனஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ப்ரைஸு, ஸோ இது நம்ம பைக்குக்கு போட்டால் செட் ஆகுமா ஆகாதா, அதாவது நீங்கள் R15 V3 இல்லை V4 ஏதாச்சும் வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த பைக்குக்கு வந்து போட்டால் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா ப்ரோ உங்கள் ஹேண்டில் பாரை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த வீடியோ நான் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாங்க அப்படியே பார்த்துடலாம் எப்படின்னு. கைஸ், ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா லுக் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த சைடு வியூ காட்டிடுறேன் உங்களுக்கு. சைடு வியூவில் இப்படி தாங்க இருக்கும். இருங்க, சைடு வியூ பற்றிப்பா. இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ஹேண்டில் பார் பெருசாக போட்ட மாதிரி எதுவும் தெரியாது. ஸோ இந்த வியூ இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வியூ லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா, நம்ம ரைட் பண்ணுற பொசிஷன் இருக்குல்ல, ஸோ அந்த பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. இந்த இப்படி பார்க்கும்போது நல்லாயிருக்கும், தெரியுதா உங்களுக்கு? பட் ஆனால் இந்த சைட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க இந்த ரெண்டு சைடும். ஏன்னா நார்மலாக ஒரு ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சு இந்த கிளாம்ப் வந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு வந்த மாதிரி இந்த ஈக்குவலுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இது என்ன ஹேண்டில் பார்னு பார்த்துடலாம். கைஸ், இது நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 150. ஸோ ஓல்டு மாடலோட ஹேண்டில் பார் தான் இது. இந்த ஹேண்டில் பார் மாட்டுறதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா 3000 ஆச்சுங்க. கைஸ், நான் வந்து மோட்டோ விலாக் ட்ராவல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து குனிஞ்சு ஓட்டுறது வந்து செட் ஆகாது. பட் எதுக்காக இந்த பைக் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா, கண்டிப்பாக இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸு, மைலேஜு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக்குங்க. ஸோ V3 வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு V3 பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த ஹேண்டில் பாரில் வந்து நம்மளால் ரைடு வந்து ரொம்ப லாங்கு பண்ண முடியாதுங்க. ஸோ அதுவும் நான் கேமரா மாட்டியிருப்பேன். ஸோ இப்படி நம்ம குனிஞ்சு தான் போவோம். அப்படி குனிஞ்சு போகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஹெல்மெட் வந்து ஃபுல்லாக வெயிட்டு வந்து தலையில் படும். ஸோ தலை வந்து ரொம்ப பெயின் ஆகும். அதனால தாங்க இந்த ஹேண்டில் பார் நான் வந்து மெயினாக மாற்றினேன். ஸோ இந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட ப்ளஸ்ஸு என்னென்னா, நமக்கு வந்து தலை வந்து வலிக்காது ஹெல்மெட் போட்டிருக்கோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து நார்மல் பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேண்டில் பாரோட ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லிடுறேன், கிளியராக கேட்டுக்கோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு நான் மைனஸை சொல்லிடுறேன், ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் போவோம். மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங்லாம் இந்த மாதிரி இருக்குங்க. நான் வந்து இங்கே எம்சில் போட்டு வச்சுருக்கேன். இருங்க ஒரு நிமிஷம். எம்சில் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்சில் போட்டிருக்கேன். இந்த எம்சில் எதுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன்னா, இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு கட்டு மாதிரி வருங்க. இந்த கட்டு வந்து இந்த ஒயரை டேமேஜ் பண்ணக்கூடாது. அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே நான் எம்சில் போட்டிருக்கேன். ப்ளஸ் இதில் ஸ்டாக்கில் வர ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இந்த இடத்துல வருமா, இந்த ஒயரிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த ஒயரிங் வந்து பற்ற மாட்டேங்குதுங்க. ஸோ இது வந்து ஒயரிங் மாற்றலாமா என்ன எதுன்றது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்டாக்கில் வர ஒயர் தான் எப்பவுமே நல்லாயிருக்கும். நம்ம எதுவும் ஆஃப்டர் மார்க்கெட்லாம் போட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது. இப்போ சைடில் திருப்புறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இடிக்கும். பட் ஆனால் கேப் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கை வச்சோம் அப்படின்னா இடிக்கோங்க. நம்ம வைசர்லாம் எதுவும் கட் பண்ண கிடையாது. இங்கே பாருங்கள், வைசர்லாம் எதுவும் கட் பண்ணல. அதே மாதிரி இந்த சைடு திருப்பும் போது இங்கேயும் லைட்டாக கேப் இருக்கும். பட் நம்ம கை வைக்கும் போது லைட்டாக இடிக்கும். நமக்கு திருப்புறதுக்கு வந்து ரொம்ப நம்ம இப்படி அப்படின்னு திருப்ப போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எதுவும் நம்ம யோசிக்க வேண்டாம். இவ்வளோ சொல்லிட்டா ஜோக்கரு, நம்ம இந்த ஹேண்டில் பார் போடலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த லுக்கை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த ஹேண்டில் பார் போட்டுக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், அவ்வளோதான். பட் இந்த ஹேண்டில் பார் போட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் பைக்கை வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்க. நார்மலாக ஓட்டுறதுக்கும் இந்த ஹேண்டில் பார் போட்டு ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து நான் கிளியராக சொல்லிக்கிறேங்க. நல்லாயிருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. இது வந்து பல்சர் 150யோட ஹேண்டில் பார். ஆமாங்க, ஏன்னா நீங்கள் டியூக் இது போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப லென்த்தாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், கரெக்டாக மிரரில் அடங்கிடுங்க, ரொம்ப லென்த்தெல்லாம் வராது. கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரைஸ் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து மேலும் வேணும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் கொடுப்பேன். ஸோ மோட்டோ விலாக் அடுத்து ரைடெலாம் வந்துட்டுருக்குங்க. ரைடு போகணும் தான் நானும் பார்த்துட்ருக்கேன். பட் நம்ம இப்போ தான் அந்த ப்ரிப்பரிங்கில் தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைடு போயிடலாம் கூடிய சீக்கிரம். கண்டிப்பாக வந்து லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் நான் வந்து இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். அடுத்த விலாகில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டே சேஃப் அண்ட் செல்யூ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மொபைல் கைஸ், சேஃபாக பத்திரமா இருங்க. பாய்.